23 வருஷம் கழிச்சு மார்பகம், தொடைன்னு மர்மமான முறையில கீறல்கள் ஏற்பட்டு இறந்து போன தவசி பட நடிகையான பிரத்யூஷா பத்தின பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் இப்ப வெளியாகி இருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன? இவங்களுடைய இறப்புக்கு என்னதான் காரணம்? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. தன்னுடைய 20வது வயசுலயே மர்மமான முறையில் இறந்து போன பிரதிஷா ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. தன்னுடைய அப்பாவை சின்ன வயசுலேயே இழந்தவங்க. சிங்கிள் பேரண்டாக தான் இவங்க அம்மா இவங்கள வளர்த்துருக்காங்க. இந்த ஒரு நிலையில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சித்தார்த் அப்படிங்கிறவரு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. காலப்போக்கில் இது காதலாகவும் மாறியிருக்கு. இதை தொடர்ந்து பிரதிஷா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க. இந்த ஒரு பக்கம் சித்தார்த்தோ இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க பிரதிஷாவுடைய ஹாஸ்டலில் திடீர்னு டிவியில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த டைமில் தான் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஆட் போயிட்டு இருந்திருக்கு. இதில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பல பேருமே அதில் கலந்துக்கிறதுக்காக அவங்களுடைய ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரதிஷாவும் தன்னுடைய ஃபோட்டோவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லக்கியாக பிரதிஷாவுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணப்பட்டு பிரதிஷா அந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கவும் செய்கிறாங்க. பிரதிஷா எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சார்ந்த ஒரு அவார்டும் கிடைக்குது. இதை தொடர்ந்து பிரதிஷாவுடைய லைஃப்பில் ஃபுல்லாமே லக்காக தான் அமைஞ்சிருக்கு. அதாச்சும் தொடர்ந்து நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல பட வாய்ப்புகள் வருது. குறிப்பாக தமிழ்லையும் அவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க. விஜயகாந்த் சார் கூட இணைஞ்சு தவசி படத்தில் நடித்த அவங்களுடைய ஆக்டிங் பெருசாக பேசும் பொருளாகவும் மாறி இருந்தது. சூப்பர் குடும்பம், பொன்னான நேரம், கடல் பூக்கள், அவங்களுடைய கடைசியான படமாக தமிழில் அமைஞ்சது சவுண்ட் பார்ட்டி. இப்படி பல படங்களில் பிரதிஷா நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில் தெலுங்குலேயும் பயங்கரமாக நடித்து கன்னடத்தில் முதல் முறையாக ஹீரோயினாக அறிமுகமாகிற சமயத்தில் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாச்சும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கன்னட படத்தில் முதல் வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவங்க பியூட்டி பார்லர் போயிருக்காங்க. அங்கே தன்னுடைய கசின் சிஸ்டர் கூட தான் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த பிரதிஷாவுடைய காதலரான சித்தார்த் வெளில கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடியே பல தடவை பிரதிஷாவுடைய காதலரான சித்தார்த் அவர்கள் பிரதிஷா கிட்ட நம்மளுடைய காதலுக்கு என்னுடைய வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல தடவை சொல்லியிருக்கிறதா சித்தார்த் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. உண்மையை சொல்ல போனோம்னா சித்தார்த் பெரிய பணக்கார வீட்டு பையன். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரதிஷாவோ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. அவங்க லைஃப்பில் லக்கியாக ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி அது மூலயமா பல படங்களில் நடித்து இப்போ சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய நிலையில் பிரதிஷா இருந்துட்டுருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்களுடைய காதலரான சித்தார்த் வீட்டில் ஒரு சினிமாக்காரியெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற வகையில் சித்தார்த்தை பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில தான் சித்தார்த் காரில் கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய காதலியான பிரதிஷா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்லி 2 பேருமே கோக்கில் விஷம் கலந்து குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை பிரதிஷா கிட்ட சொல்லி பிரதிஷாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த விஷம் கலந்த ஜூஸை குடிக்க வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஃபுல்லாமே பிரதிஷாவுடைய காதலரான சித்தார்த் போலீஸ் கிட்ட வாக்குமூலத்தில் சொன்னது. ஆனால் பிரதிஷாவுடைய காதலர் சொன்ன சித்தார்த் அவர்களுடைய இந்த ஒரு ஸ்டோரிக்கு பின்னாடி இன்னொரு மறுபக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதிஷா சினிமாவுக்கு நடிக்க போனதுக்கு அப்புறமா தன்னுடைய காதலரான சித்தார்த் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதையும் தாண்டி சித்தார்த்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேருமே உன்னுடைய காதலியான பிரதிஷா சினிமாவில் போய் இந்த அளவுக்கு பெருசாக வரதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். முக்கியமாக பல டேரக்டர்ஸ் கூடயும் பல ஆக்டர்ஸ் கூடயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இப்படி சினிமாவில் பெரிய இடத்துக்குலாம் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சித்தார்த் கிட்ட பலவிதமாக காதலியான பிரதிஷாவை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில் சித்தார்த் தன்னுடைய காதலியான பிரதிஷாவை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க தன்னுடைய காதலி அப்படிங்கிறத தாண்டி பல நடிகர்களோடையும் பல டைரக்டர்ஸோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக தான் தெரிஞ்சிருக்காங்க. இதனால் பயங்கர விரக்தியில் போன சித்தார்த் ஒரு முடிவெடுக்கிறாரு.
அதாச்சும் கரெக்டாக பிரதீஷா பியூட்டி பார்லர் போன அந்த ஒரு சமயத்தில் பிரதீஷா கூட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி காரில் கூட்டிகிட்டு வந்து காரில் பாதி வழியிலேயே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேரையுமே ஏற்றிருக்காரு. இந்த ஒரு விஷயம் போலீஸ் மூலயமா வெளிவந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. அதாச்சும் காரில் ஃப்ரெண்ட்ஸ் ஏறின இந்த ஒரு விஷயம் மட்டும். இப்படி காரில் அந்த 5 பேரும் ஏறினதுக்கு அப்புறமா பிரதிஷாவோ இவங்க எல்லாருமே தனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தானே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அமைதியாக விட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு அடுத்து தான் சித்தார்த்தும் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கொடூரமான செயலை பண்ணியிருக்காங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு பிரதிஷாவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை பண்ணி பிரதிஷாவை கொடூரமான முறையில் சாகடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வாயில் வலுக்கட்டாயமாக பூச்சி மருந்தை ஊற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தார்த் தன்னுடைய வாயிலையுமே பூச்சி மருந்தை லைட்டாக தடவிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா தான் பிரதிஷாவை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவசரம் அப்படிங்கிற ஒரு நிலையில் எமர்ஜென்சி வார்டில் சேர்த்தும் இருக்காரு. இவரும் விஷம் குடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில் பிரதிஷாவுடைய அம்மாவுக்கு இந்த ஒரு தகவலை சொன்னதுக்கப்புறமா பிரதிஷாவுடைய அம்மா பதறி அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு கரெக்டாக 10:30 மணி அளவில் பிரதிஷாவுடைய வார்டிலேருந்து வெளில வந்த ஒரு நர்ஸோ உங்களுடைய பொண்ணுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரதிஷா போட்டுட்டு இருந்த தோடு, அதாச்சும் வைரத்தோடு, அவங்க போட்டுட்டு இருந்த மோதிரம், இது ரெண்டுத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 11:30 மணி அளவில் பிரதிஷாவுடைய அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு டாக்டருமே அவங்களுடைய அம்மாவை பிரதிஷாவை பார்க்க அனுமதிக்கவே இல்லை. ஆனால் இந்த பக்கமும் பிரதிஷாவுடைய காதலனான சித்தார்த் அவர்களுக்கு விஐபி மரியாதை கிடைக்கிது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க பெரிய பணக்கார குடும்பம் இல்லையா? ஸோ அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலும் அடிப்பணியுது. ஸோ இந்த ஒரு நிலையில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே பிரதிஷா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பிரதிஷாவுடைய அம்மாவுடைய காதுக்கு வருது. சித்தார்த் கிட்ட போலீஸ் விசாரிச்ச வரைக்குமே போலீஸ் சொல்லக்கூடிய விஷயங்களும் சித்தார்த் சொல்லக்கூடிய விஷயங்களும் இதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால தன்னுடைய காதலியான பிரதிஷா கிட்ட நம்ம 2 பேரும் விஷம் குடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சித்தார்த் அந்த கோக்கில் விஷத்தை கலந்துருக்காரு. முன்னாடியே பிரதிஷா குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சித்தார்த் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அப்போவே அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அதாச்சும் முழுசாக அந்த ஜூஸை குடிக்காமல் கொஞ்சம் தான் குடிச்சிருக்காரு. அப்புறமா சித்தார்த் மனசை மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஒரு கேப்லேயே தன்னுடைய காதலியான பிரதிஷா மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அவசரமாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் முன்னாடியே இந்த ஒரு விஷயத்துக்கு மறுபக்கமாக சொன்ன எல்லா விஷயமும் பிரதிஷாவுடைய அம்மா இப்போ வரைக்கும் தன்னுடைய பொண்ணுக்காக போராடி சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். அதாச்சும் தன்னுடைய பொண்ணு தென்னிந்தியாவில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கா. அடுத்தடுத்து அவளுக்கு பல பட வாய்ப்புகள் காத்துட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கெலாம் என் பொண்ணு சாகிறவ கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி என்னுடைய பொண்ணுடைய உடல்ல பல காயங்கள் இருந்திருக்கு. இது எதுக்குமே சரியான பதில் ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து எனக்கு கரெக்டாக கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து அவங்க அம்மா இப்போ வரைக்குமே முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தன்னுடைய பொண்ணை இறந்த நிலையில் இருக்கும் பொழுது கிட்ட போய் பார்க்கவும் விடலை. ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மாற்றினாங்க. ஆனால் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை தாங்கிட்ட ஹேண்டிலும் பண்ணல. இது எல்லாத்தையும் தாண்டி சில காலங்களுக்கு அப்புறமா வெளிவந்த அட்டாப்சி ரிப்போர்ட், இதில் பிரதிஷா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டு இருந்தது. அதாச்சும் பிரதிஷா பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து போயிருந்தாங்க. அதுவும் ஒருத்தரால் இல்லை, பல பேரால். இந்த ஒரு நிலையில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு காரில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏறினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் பெருசாக ஒத்து போயிருக்கு. அதையும் தாண்டி பிரதிஷா கழுத்தை நெரிச்ச அளவில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. ஆனால் இதுக்கு டாக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்க குடித்த விஷத்தெல்லாம் வெளில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கழுத்தில் நாங்கள் கிளிப் போட்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரீசனை சொல்லியிருக்காங்க. பிரதிஷாவுடைய காதலனான சித்தார்த் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா 5 வருஷம் ஜெயில் தண்டனை அவருக்கு கிடைச்சிருந்தது. அதாச்சும் தற்கொலை பண்ண தூண்டியதுக்காகவும் அவரும் தற்கொலைக்கு ட்ரை பண்ணார் இல்லையா? ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக 5 வருஷம் கிடைச்சது. ஆனால் அப்புறமா இந்த ஒரு தண்டனை காலம் 2 வருஷமாக மாறி இருந்தது. இந்த 2 வருஷ தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சித்தார்த் அமெரிக்காவில் நல்லபடியாக ஹாப்பியாக செட்டில் ஆயிட்டாரு.
ஆனா இப்போ வரைக்கும் பிரதிஷாவுடைய அம்மாவான சரோஜினி தேவி தன்னுடைய பொண்ணுடைய இறப்புக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு இறப்புக்கு பின்னாடி பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, அதையும் தாண்டி அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமா பல விஷயங்களை பிரதிஷாவுடைய அம்மா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில லாஸ்ட் 19ஆம் தேதி தான் இந்த ஒரு கேஸுக்கு கடைசி விசாரணை முடிஞ்சிருக்கு. இந்த விசாரணையிலேருந்து வெளிவரக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறத கோர்ட் அப்புறமா சொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த தேதியினையே குறிப்பிடாம நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மர்மமான இறப்புக்கு என்ன காரணமா இருக்கும், இதுக்கு என்ன ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு கேஸ்ல லாஸ்ட் விசாரணை முடிஞ்சிருக்கு. இதுக்கான முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க பிரதிஷாவுடைய இறப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? தென்னிந்தியாவில் இப்போ அவங்க உயிரோடு இருந்திருந்தா ஒரு பெரிய ஆக்டரா நம்ம எல்லாருக்கும் பிரபலமான ஒருத்தரா இருந்திருப்பாங்க. நீங்க இவங்களுடைய இறப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.